மகர ராசிக்காரர்களே, இத கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பார்க்குறீங்கன்னா, இது சரியான நேரத்துல வந்த ஒரு சைகைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல. எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க. ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தவறும் நடக்கலங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பு உங்கள தாண்டி போயிடுமுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நினைச்சுக்கிட்டு, நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்க வாழ்க்கைய மாற்றப் போகும் அந்த மறைந்த உண்மைய தெரிஞ்சுக்கலாமுங்க. நம்மளோட மகர ராசிக்காரங்க மிகவும் பொறுப்பானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்க எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெற விரும்புவாங்க. கடின உழைப்பால உயரம் அடையிறது இவங்களோட பலமா இருக்குதுங்க. சில நேரங்கள்ல சீரியஸா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மிகவும் அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க நம்மளோட மகர ராசிக்காரங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்கங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த பதிவு ஒரு தெய்வ அருளோட அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தடைபடுற மாதிரி இருந்தா கவலை வேண்டாமுங்க. உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. அது உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாருங்க. உறவுகள் வழியில நன்மைகள் உண்டாகுமுங்க. தாயார் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குமுங்க. மனசுல இருந்த வருத்தங்கள் விலகி போகுமுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாருங்க. உறவுகள் வழியில நன்மைகள் உண்டாகுமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குமுங்க. மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. காலபுருஷ சக்கரத்துல 10வது ராசியா வலம் பெறக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. நீங்க ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான அதிபதியா கொண்டவங்க. அதனாலேயே எல்லாரும் உங்களை வெளிப்படையா பேசுறவங்கன்னு சொல்லுவாங்கங்க. உண்மையை உடைச்சு பேசுறதுனால மகரத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. யார்கிட்டையும் ஜால்ரா அடிக்கிறது உங்க பழக்கமே கிடையாதுங்க. இதனாலேயே இவங்க எல்லா கலியுகத்துல வாழ்றதுக்கு அன்பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால மகரத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான் இவங்களை பொறுத்த வரைக்குமுங்க. தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவாங்க. உண்மையா இருந்தா காலில் கூட விழுந்துருவாங்கங்க. தப்பா இருந்துச்சுன்னா தலைய வெட்ட சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா உண்மைக்கு புறம்பா எதையும் பண்ண மாட்டாமங்க. பாசம், நம்பிக்கை இந்த 2 விஷயத்துல இவங்களுடைய எதிரிகள் ஒளிஞ்சிருக்காங்க. பாசமா பேசி கவுத்துருவாங்க. உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திடுவாங்க. ஒரு பிரச்சனைனா இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க. பின்னாடி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்கங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா இதை வச்சுதான் நிறைய பேர் இவங்க கிட்ட காரியத்தை சாதிக்கிறாங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஆக்டிங் கொடுத்தா போதுங்க. மகர ராசிக்காரங்க ஏமாந்து போயிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்கங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மகர ராசிக்காரங்க நிச்சயமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. குறிப்பா பண விஷயத்துல பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க. இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல உங்களை காப்பாத்த நினைக்கிறது உங்க அதிபதி சனீஸ்வர பகவானுங்க. அமைதியா இருங்க. இது நாள் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல என்னால, உனக்கு ஒரு நல்லதும் செய்ய முடியல, ஒரு 138 நாட்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சனீஸ்வர பகவான் சொல்றாருங்க. யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி தடுத்து நிறுத்துறேன். உஷாரா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு அருளை வழங்க போறாருங்க. இனி நடக்கிறது எல்லாமே சுபபலன் நடக்குமுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரி, அதுல பண வரவு இருக்குமுங்க. நிதிநிலை வருவாய் இருக்குமுங்க. நல்ல செய்திகள் கிடைக்குமுங்க. தொழில் ரீதியா, வணிக ரீதியா, உத்தியோக ரீதியா, குடும்ப வாழ்க்கை ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எல்லா விதங்களிலுமே அதிர்ஷ்டம் கிடைக்குமுங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுதுங்க. உங்க எதிரிகளா என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்களை வீழ்த்துறதுங்கிறது முடியவே முடியாதுங்க. உங்களுக்கு தீங்கு நினைச்சாலே போதுமுங்க, அவங்க வாழ்க்கை அதோகதி ஆயிடுமுங்க. உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதது தெரிஞ்சு ஓடி போயிடும்.
போயிடுவாங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலகட்டமா இருக்க போகுதுங்க. ஆளுங்கட்சிகிட்டயே உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்குமுங்க. இது நாள் வரைக்கும் அரசியல்ல ₹1 சம்பாதிக்க நினைச்சவங்க கூட வருமானம் அதிகமா பெற போறீங்க. உத்தியோக படிகள்ல இருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்க போகுதுங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. கல்வியில வெற்றி கிடைக்க போகுதுங்க. வருமானம் அதிகமா கிடைக்க போகுதுங்க. உங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமுங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்குமுங்க. உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்துல அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. எப்படி பார்த்தாலும் சரி சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறாருங்க. இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுதுங்க. குறிப்பா தாய் வழியில உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் வந்து சேர்வாங்க. உங்களுக்கு தேவையான உதவியை பார்த்து பார்த்து செய்வாங்க. உங்களுடைய நன்மதிப்பு உயரப் போகுதுங்க. அதிகமா பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பா கல்வியில கலையில வெற்றி சூடக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுதுங்க. செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி உண்டாக போகுதுங்க. வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிடுவீங்க. சரியான நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாமுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி கொடுக்க போறாருங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் இடைஞ்சம் கொடுத்துருப்பாருங்க. நோய் வராம பாத்துக்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலையா இருக்குதுங்க. உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. நீங்க உறவை தக்க வச்சு பாருங்க. தக்க சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. மனசுல இருந்த வருத்தங்கள் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில காட்டிடாம இருந்தீங்க இல்லையா? இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வேணாமுங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போக போகுதுங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்க போகுதுங்க. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்க கையில பணவரவு தாராளமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல சுவாரஸ்யங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. புதிய உறவுகள் உங்களை வந்து சேர போகுதுங்க. வருமானம் பெருக போகுதுங்க. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த விஷயத்த வந்துட்டு மகரம் செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாதுங்க. உங்களை பத்தின ரகசியங்களை யார்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாதுங்க. அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும், நீங்க அவங்க கிட்ட அடக்கொடுக்கமா நடந்துக்கணுமுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை ரகசியமா வச்சுக்கோங்க. யாரையும் நம்ப வேண்டாமுங்க. எல்லா விஷயங்களுமே நல்ல உயர்வு இருக்குதுங்க. அதே போல நேர்மறை எண்ணம் அதிகமாக ஆக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அரசியல் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. விவேகத்தோட செயல்பட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்ங்க. இதோட குறிப்பிட்டு ஒரு 15 விஷயங்கள் நான் சொல்றேங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல மகரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, 7.5 சனி விலகக்கூடிய காலமா இருந்தாலும் மருந்து மாத்திரை விஷயங்கள்ல நீங்க செலவு பண்ணி இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. கடன்ல இருந்து நல்லதொரு தீர்வு தேடி வாருங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்குமுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குமுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களை மதிக்காத சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல நல்ல வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசினரே இந்த மாதம் நன்மை வருமுங்க. எல்லா வகையிலும் நல்லதே நடக்குமுங்க. அனுகூலமான பலன் உண்டாக போகுதுங்க. பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க. எதிர்ப்புகள் விலக போகுதுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுதுங்க. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குமுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுமுங்க. வியாபார போட்டிகள் குறையுமுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க. தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்குமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணி நிமித்தமா வெளிநாடு செல்ல வேண்டி இருக்குமுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குமுங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருமுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்குமுங்க. பெண்களுக்கு பணவரத்து
எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க. எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க. கலைத்துறையினர் படைப்பு திறன் வளருமுங்க. பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாக போறீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமா இந்த காலம் இருக்குமுங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குமுங்க. உற்சாகமா நீங்க காணப்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதவி போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்கங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குமுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறா என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருமுங்க. நல்லதே நடக்குமுங்க. நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க. கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகர ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்கங்க. நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம், இவங்க எல்லாரும் மகர ராசிக்கு நட்பு ராசியா இருக்கிறாங்கங்க. மகர ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆட்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. அடுத்ததா நம்மளுடைய மகர ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நம்மளோட மகர ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம்ங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்குமுங்க. அப்படின்னாலும் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது நல்லதுங்க. எடுக்கும் முயற்சிகள்ல எதிர்நீச்சல் போட்டு முடிக்க வேண்டி வருமுங்க. எதிலும் சற்று கவனத்தோடு செயல்பட்டா நற்பலன்களை பெற முடியுங்க. மாணவர்கள் கல்வியில சற்று கவனத்தோட செயல்பட்டா எதிர்பார்த்த இடத்தை அடைவீங்க. உங்களோட குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரமுங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளும் ஏற்படுமுங்க. திருமண சுபகாரியங்களுக்கு தடைகளுக்கு பின் நிறைவேறுமுங்க. புத்திர வழியில நிம்மதி குறைவு, பூர்வீக சொத்துகளால வீண் செலவுகள் உண்டாகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றுமுங்க. அப்படின்னாலும் ஒற்றுமை எல்லாம் குறையாதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம்ங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க. செய்யும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அமையும். அப்படின்னாலும் கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படுமுங்க. அதை கண்டு நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படுமுங்க. பயணங்களால அனுகூலம் உண்டாகுமுங்க. உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்போடு உங்களால செயல்பட முடியுமுங்க. சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமான நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கிருமுங்க. எதிலும் நன்மைகள் உண்டாகுமுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்ச
லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைந்து போகுமுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுமுங்க. மறக்காம அதை செய்யுங்க. மகர ராசிக்காரர்களே, இப்ப வர நீங்க கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்க வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்கும் ஒரு உண்மைங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்ப நீங்க நிக்கிற இடம் தோல்வி இல்லைங்க. அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணுங்க. ஆனா உண்மையில அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. இப்ப இருந்து பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவை எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுமுங்க, உங்க பாதை மாறுமுங்க, உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குமுங்க. நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது வராம போகாதுங்க. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருங்க. மகர ராசிக்காரர்களே, இது முடிவு இல்லைங்க. இது உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம்ங்க. நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.